வணக்கம்டா புள்ள. 4/11 எல்லாரும் என்னை ஃபஸ்ட்டு மன்னிச்சிருங்க. எக்ஸாம் லீவு ஹாலிடேன்றதுனால கொஞ்சம் தட்டுப்பாடு ஆகிடுச்சு. இனிமேட்டு அந்த தட்டுப்பாடு ஆகாமல் பார்த்துக்கிறேன். எப்பவும் போல தான் காலையில் ஏஞ்சிட்டேன். ஆனால் லேட்டானதுனால வாக்கிங் தான் போட்டேன். வாக்கிங் ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கிங்கை போட்டு ஏரியா வாண்ட வந்தால் ஏரியா வாண்ட நம்ம ஆளுங்கெல்லாம் படையை தட்டி நிற்கிறானுங்க. வாராட்டுக்குது. அங்கேருந்து நமக்கு சேஃப்டி இல்லைன்னு வடார்னு கிளம்பிட்டேன். கிளம்பி பல்லெல்லாம் விளக்கிட்டு நகம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க. அதையும் நறுக்கிட்டு படுத்திருந்த பெட்ஷீட் எடுத்து வைக்கணும்னா விளக்கமாக தட்டி தான். அதெல்லாம் வாங்காமல் வண்டியில் வேக வேகமாக வந்து ஏறிட்டு உக்காந்துட்டேன். உட்காந்ததும் கண்டக்டர் வந்தாப்புல டிக்கெட்டை போட்டு எப்பவும் போல் நம்ம பேட்டைக்கு இறங்கிட்டேன். பேட்டையில் இறங்கினதும் நம்ம டிரைவர் நான் வண்டி எடுத்துன்னு வந்துட்டாரு கிட்டுக்கிட்டுன்னு. சரி, அவர் கூட ஏறிட்டு அப்படியே காலேஜ் பக்கமாக போயிட்டேன். இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. எப்பவும் போல் கேண்டீன் போனோமா, மதியம் சாப்பிட்டோமா, அப்படியே லேபுக்கு கூப்பிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் சுற்றுற சேரில் அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு படித்ததெல்லாம் படிச்சுட்டு காலேஜ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் தலைவர் பேக்கரியில் நிறுத்தினார். அப்படியே நிறுத்தி பானிபூரி சாப்பிட்டு இயற்கையெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு நல்லா இருந்துச்சு. வியூ பாயிண்ட் அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேங்க. ஆனால் அதுவுமே எப்பவும் விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதமாக கேப் விட்டதுனால சரியாக இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. அதையும் பண்ணிவிட்டு புஷ்அப்பு, ஸ்குவாடு, பிளாங்க்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். கீழே வந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு நாளைக்கு தேவையான கொண்டக்கடலையெல்லாம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் போஸ்டிங் போட்டேன். எடி மஜாவா மஜாவா ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் எழுதுகிற வேலைலாம் இருந்துச்சு. ஏன்னா நீ தானே நாள் காலேஜ், அதனால் அதை பார்த்துட்டு நாளை முடிச்சுட்டு நான் குட் நைட்.